நன்மைக்கே. எல்லாம் எல்லோருக்கும் கிடைப்பது இறைவனால் வகுக்கப்பட்ட நியதி. ஏழையாக இருப்பவன் பணக்காரன் ஆகலாம், பணக்காரன் ஏழையாகலாம். ஆனால் என்றுமே பண்பு மாறாமல் இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு வெற்றி நிச்சயம். எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்காது. எது கிடைக்க வேண்டுமோ அது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அதுவே நமக்கு கிடைக்கும். கல்வி எந்தளவு கிடைக்க வேண்டும், பணம் எந்தளவு கிடைக்க வேண்டும், உணவு எந்தளவு கிடைக்க வேண்டும், எல்லா அளவுகளையும் இறைவன் வகுத்திருப்பார். அந்த வகுத்தலுக்கு அப்பாற்பட்டு எதுவும் நடக்காது. எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் இறைவனுடைய அருள் இல்லை என்றால் எதையும் நம்மால் சாதிக்க முடியாது. இறைவன் அருள் இருந்தால் நாம் சாதிப்பதை எவராலும் தடுக்க இயலாது. எப்படியோ இறைவன் நம்மை மிகுதியாக்குவதும் தெருவுக்கு கொண்டு வருவதும் அவன் கையில் இருக்கிறது. விதியை மதியால் வெல்லலாம் என்ற கருத்தை நான் எதிர்க்கிறேன். ஏனென்றால் மதி இறைவனால் வகுக்கப்பட்டது. விதியை மதியால் வெல்ல முடியும் என்றால் அந்த மதி வேலை செய்வதையும் இறைவனை நிர்ணயிக்கிறான். மதியை வேலை செய்ய முடியாமல் பண்ணுவதற்கு இறைவனுக்கு 1 செகண்ட் போதும். அந்த 1 செகண்டில் அவன் மதி அல்ல, ஆளையே வேலை செய்ய கூடாத அளவுக்கு கொண்டு செல்வார். ஒருவனுடைய மரணமும் வாழ்க்கையும் ஒரு நொடியில் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்பொழுது இவன் இந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்பதையும் இறைவனை நிர்ணயம் செய்கிறார். எப்படியோ இறைவன் அருள் அன்றி எதுவும் நடக்காது என்பது திண்ணமான உண்மை. எல்லாவற்றையும் எல்லோருக்கும் கிடைப்பதை உறுதி செய்து இறைவன் அருளால் நன்றாக வாழ்வோம். வாழ்க்கையில் ஒருவருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்போம். அப்படியே வாழ்வது நமக்கு இனிமையை தரும். தீங்கு செய்தால் அந்த தீங்கு செய்த நிமிடத்தில் வேண்டுமானால் நமக்கு சந்தோஷம் ஏற்படலாம். அந்த சந்தோஷம் சிறிது நேரம் நிலைத்துவிட்டு வாழ்நாள் முழுக்க நமக்கு வருத்தத்தையும் உறுத்தலையும் அளிக்கும் என்பது திண்ணமான உண்மை. எப்படியோ ஒருவருக்கு தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்று தினமும் காலையில் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஐயம்பெருமாள், தூத்துக்குடி மாவட்டம், ராமச்சந்திரபுரம். மன்னிக்கவும், சிவகலை என்று கூறிவிட்டு சிவகலை என் தந்தை பிறந்த ஊர்.